வணக்கம். மணி இப்போ 12 மணி ஆகுது. இப்போ எங்க ஜென்சி டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு நபரான அன்பானந்தம் அரியப்பன் அவர்கள அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்ல போலீஸ வந்து கூச்சிருக்கு தாவேகா அரசு. ஏன் இவ்வாறு செய்றீங்க? எங்களுக்கு பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கிறது. இன்னைக்கு சட்டமன்றத்தில நீங்க ஒரு 60 வருட காலம் அரசியல் இருந்த மாபெரும் தலைவரான ஒரு ஸ்டாலின் சார நீங்க எந்த அளவுக்கு மட்டமா, கேவலமா, நையாண்டித்தனமா நீங்க வந்து அவர அவமதிக்கிற விதத்தில பேசுனீங்க. அப்ப நீங்க கைது செய்யப்படக்கூடியவரா? உங்கள கைது செய்யலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்க எப்படியெல்லாம் பேசுனீங்க? உங்களுடைய நிர்வாகிகள் தேர்தலுக்கு முன்பாக எப்படிலாம் பேசுனாங்க? ஆனா, அந்த அளவுக்கு கூட நாங்க யாருமே பேசல. எல்லா இடத்துலயும் மரியாதையாக தான் நாங்க பேசியிருக்கோம், கேள்விகள் கேட்டுருக்கோங்கும்போது, இந்த அராஜக போக்கை தாவேகா அரசு ஏன் கையாள்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்க இருக்கு. மக்களே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, இவங்க இவ்ளோ அராஜகம் பண்ணிட்டு, அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போவோம்னு எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாம, எந்த ஒரு கே எஃப்ஐஆரும் இல்லாம இவங்க வந்து அங்க நின்னுட்ருக்காங்க. இதுக்கு நம்ம தான் சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும். இன்றைக்கி தூங்கலன்னு பார்த்தா விட மாட்டானுங்க போல். நம்ம ஜென்சி டிஎம்கே மீட்டில் அன்பானந்தம் அரியப்பன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். கிளாஸஸ்லாம் போட்டுட்டு பேசுவார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட பிரதர் கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவருடைய அட்ரஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வீட்டுக்கு போங்க. போலீஸ் வந்துட்டு நைட் இப்போது 12:15 ஆகுது. அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வீட்டில் இல்லை. அவர் வந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்களே கூப்பிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. கேட்குறதா இல்லை. என்ன காரணத்துக்காக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போய் வீட்டில் தூங்குங்க, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாரும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்க. திமுகவுக்கும் எனக்கு நடுவில் யார் வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண விதத்துல